அருமை குழந்தைங்களே, இன்றைக்கி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலில் இது போல் நிறைய கதைகள் வரும். அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையின் பெயர் உழைப்பின் உயர்வு. நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற உழைக்கணும் அப்படின்ற கருத்து தான் இதில். உங்கள் உழைப்பை நீங்கள் எப்பவும் கைவிடக்கூடாது என்பதற்கு இந்த கதை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காவிரி ஆற்றங்கரையில் நாகையா என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர் உட்காராமல் எப்பொழுதும் ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருப்பார். நல்ல உழைப்பாளி. அதிகாலையில் ஆரம்பித்தார் என்றால் இரவு நெடுநேரம் வரை வேலை செய்தால் மலுத்து கொள்ளவே மாட்டார். எதையும் காலம் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதில் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய 3 மகன்களும் உயரமாகவும் வலிமை உடையவராகவும் அழகாக இருந்த போதிலும் மூவருக்குமே வேலை செய்வது என்பதை பிடிக்காது. வயதான தந்தை வயலிலும் தோட்டத்திலும், அவர்கள் தாய் இறந்து விட்டதால் அவரே வீட்டிலும் அவர்கள் 4 பேருக்கும் சமையல் வேலை செய்து கொண்டிருக்க, இவர்கள் மூவரும் மரங்களின் அடியில் நிழலில் உட்கார்ந்து அரட்டை அடிப்பார்கள் அல்லது பக்கத்தில் காவிரி ஆற்றுக்கு சென்று மீன் பிடிக்க வைப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நாகையா இப்படி வயதான காலத்தில் கஷ்டப்பட்டு உழைப்பதை பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் அவர்கள் மூவரையும் பார்த்து, நீங்கள் மூவரும் ஏன் வேலை செய்வதில்லை? வயதான காலத்தில் உங்கள் தந்தைக்கு உதவக்கூடாதா என்று கேட்டால் அவர்கள் மூவரும், நாங்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும்? எங்கள் தந்தை எங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். எல்லா வேலைகளையும் அவரே செய்து விடுகிறார் என்று மூவரும் பதிலளிப்பார்கள். பல ஆண்டுகள் இப்படியே சென்றன. மூவரும் வளர்ந்து ஆளானார்கள். நாகையாவுக்கும் வயதாகி கொண்டே செல்வதால் பலமிழந்து முன்போல் வேலை செய்ய முடியாதவரார் ஆனார். வீட்டு தோட்டம் கவனிக்கப்படாமல் விடப்பட்டு புதர் மண்டியது. வயலும் பயிரிடப்படாமல் தரிசாக மாறிப்போனது. 3 பேரும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார்களே தவிர வேலை செய்ய அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. நாகையா தன் மகன்களை பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி வீணாக பொழுதை கழிக்கிறீர்கள்? என் உடம்பில் தெம்பிருக்கும் வரை நான் வேலை செய்து விட்டேன். இனிமேல் நீங்கள் தான் பாடுபட வேண்டும், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் மூவரும், ஒன்றும் அவசரமில்லை அப்பா, நிறைய காலம் இருக்கிறது, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று பதிலளிப்பார்கள். தன்னுடைய மகன்கள் இப்படி சோம்பேறிகளாக இருக்கிறார்களே என்று நாகையா வருந்தினார். இந்த வருத்தத்தாலேயே அவர் நோயுற்று படுக்கையாக விட்டார். இதற்குள் குடும்பத்தின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. ஒருவேளை உணவு சாப்பிடுவதே கஷ்டமாகிவிட்டது. வீடே வெளியே தெரியாதபடி சுற்றிலும் தோட்டத்தில் முட்புதர்களும் பூண்டுகளும் வளர்ந்து விட்டன. ஒரு நாள் நாகையா தமது 3 மகன்களையும் தன் பக்கத்தில் அழைத்தார். மகன்களே, எனக்கு முடிவு நெருங்கிவிட்டது. நான் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்று தெரியவில்லை. உங்களுக்கு வேலை செய்யவும் பிடிக்கவில்லை, செய்ய தெரிந்து கொள்ளவும் ஆசைப்படவில்லை. அப்பொழுதும் மூவரும் துயரம் தாங்காமல் அழுது புலம்பினர். தந்தை இல்லாமல் தாங்கள் மூவரும் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்து வருந்தினர். அப்பா, எங்களுக்கு உங்களுடைய இறுதி புத்திமதியை கூறுங்கள் என்று மூத்த மகன் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டான். சரி, உங்களுக்கு கடைசியாக நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்ற நாகையா அவர்களை பார்த்து, உங்களுடைய தாயும் நானும் ஓயாது உழைத்து வேலை செய்தது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பல ஆண்டுகளாய் அரும்பாடுபட்டு சிறிது சிறிதாய் சேர்த்து வைத்த பொருட்களை ஒரு பானையில் போட்டு நம் வீட்டுக்கு அருகேதான் தோட்டத்தில் புதைத்து வைத்தேன். ஆனால் எந்த இடத்தில் புதைத்தேன் என்பது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வரவில்லை என்றார். நீங்கள் மட்டும் அந்த புதையலை தேடி கண்டுபிடித்து விட்டீர்களானால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வறுமையால் கஷ்டப்படாமல் வாழலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவர் உயிர் பிரிந்து விட்டது. மூவரும் தங்கள் தந்தையின் மறைவுக்காக வருந்தினர். பிறகு அவரை தகுந்த முறையில் அடக்கம் செய்தனர். மூத்த சகோதரன் ஒரு நாள் தன் தம்பிகளை அழைத்து, தம்பிகளே, நாம் இப்பொழுது பரம ஏழைகளாகிவிட்டோம். அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு வாங்குவதற்கு கூட இப்பொழுது நம்மிடம் ஒரு சல்லி காசு இல்லை. அதனால் நம் தந்தை இறக்கும் முன்பு நம்மிடம் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் அவர் புதைத்து வைத்த பானையை நாம் மூவரும் சேர்ந்து முதலில் தேடி எடுப்போம் என்று கூறினான். மற்ற இருவரும் அதை ஆமோதித்தனர். மூவரும் மண்வெட்டிகளை எடுத்து வீட்டுக்கு வெளியே சிறு சிறு குழிகள் தோண்டினர். பல குழிகளை ஆங்காங்கே தோண்டி பார்த்தனர். ஆனால் தந்தையின் புதையல் கிடைக்கவில்லை. இவ்வாறு தோட்டம் முழுவதும் தோண்டினர். இம்மாதிரி தோண்டினால் கிடைக்காது, வயலும் சேர்த்து தோண்டி பார்க்க வேண்டும். நம்ம தந்தைக்கு வயதாகிவிட்டதால் மறந்தும் போயிருக்கலாம் என்று நடு சகோதரன் சொன்னான்.
மற்ற இரு சகோதரர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டனர். மீண்டும் மண்வெட்டிகளை எடுத்து வீட்டை சுற்றிலும் தோட்டத்திலும் வயலிலும் ஒரு சிறு இடம் கூட விடாமல் மண்ணை வெட்டி புரட்டி போட்டனர். ஆனால் அப்பொழுதும் புதையல் அகப்படவில்லை. திரும்பவும் ஒரு தரம் இன்னும் ஆழமாய் வெட்டி பார்ப்போம். பானையை நம் தந்தை ஆழமாய் புதைத்து வைத்திருக்கக்கூடும் என்று கடைசி சகோதரன் சொன்னான். தந்தையின் புதையலை எப்படியாவது தேடி எடுத்து விட வேண்டும் என்று 3 சகோதரர்களும் விரும்பினர். மறுபடியும் வேலை செய்தனர். நெடுநேரம் வெட்டிய பின் மூத்த சகோதரன் திடீரென்று தன் மண்வெட்டி கெட்டியான ஏதோ ஒன்றில் இழுத்ததை உணர்ந்தான். பரபரப்பால் அவனுக்கு திக் திக் என்று அடித்து கொண்டது. தம்பிகளே, சீக்கிரம் இங்கே வாருங்கள், தந்தையின் புதையலை கண்டுபிடித்து விட்டேன் என்று கூவினான். நடு சகோதரனும் கடைசி சகோதரனும் ஓடி வந்து மூத்த சகோதரனுக்கு உதவினர். மூவரும் மும்முரமாய் வேலை செய்தனர். ஆனால் அவர்கள் மண்ணுக்கு அடியிலிருந்து தோண்டி எடுத்தது தந்தையின் புதையலை அல்ல, ஒரு பெரிய கல்லைத்தான் எடுத்தனர். மூவருக்கும் மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது. இந்த கல்லை என்ன செய்வது? வெளியே போட்டு விடலாம் என்று முடிவு செய்து மூவரும் அதை எடுத்து வந்து வெளியே போட்டனர். பிறகு பழையபடி மீண்டும் தோண்ட முற்பட்டனர். அவர்கள் சாப்பிடவில்லை, ஓய்வெடுத்து கொள்ளவில்லை. நாள் முழுவதும் ஓயாது வேலை செய்தனர். தோட்டம் முழுவதும் ஆழமாக தோண்டிவிட்டனர். இதனால் மண்ணும் நன்கு பண்பட்டு விட்டது. ஆனால் புதையல்தான் கடைசி வரை கிடைக்கவில்லை. சரி, ஆழமாக வெட்டி தோட்டம் பூராவையும் பண்படுத்தி விட்டோம். இனி தரிசாய் போட்டா வைக்கக்கூடாது. அதனால் வயலில் நெல்லையும் தோட்டத்தில் காய்கறிகளையும் பயிரிடலாம் என்று மூத்த சகோதரன் யோசனை கூறினான். நல்ல ஆலோசனை, அப்படியே செய்வோம் என்று இளைய சகோதரர்கள் இருவரும் அதற்கு உடன்பாடு தெரிவித்தனர். இவ்வளவு பாடுபட்டு நாம் செய்த வேலை வீணாக போய்விடக்கூடாது என்று மூவரும் முடிவு செய்தனர். ஆகவே நெல்லையும் காய்கறிகளையும் பயிரிட்டு அதை கண்ணும் கருத்துமாய் பேணி காத்தனர். சிறிது காலத்தில் அவை யாவும் செழித்து வளரத் தொடங்கியது. உரிய காலத்தில் நெல்லை அறுவடை செய்தனர். சகோதரர்களுக்கு அமோக அறுவடை கிடைத்தது. தமக்கு வேண்டிய நெல் மற்றும் காய்கறிகளை வைத்துக்கொண்டு மீதியை விற்றனர். நல்ல லாபம் சேர்த்தனர். நமது தோட்டத்தையும் வயலையும் நாம் தோண்டி வேலை செய்தது வீணாகி விடவில்லை. நம் தந்தை இறக்கும் முன் நம்மிடம் கூறிய அந்த உழைப்பு என்ற புதையலை நாம் தோண்டி எடுத்து விட்டோம் என்று 3 சகோதரர்களும் மகிழ்ந்து கொண்டனர். அன்பு குழந்தைகளே, நீங்களும் உழைப்பின் மதிப்பை பற்றி இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதை நீங்களும் எப்பொழுதும் சோம்பேறித்தனம் இல்லாமல் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.